நிறைய கமெண்ட்ஸ் லாஸ்ட் டைம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கமெண்ட்ஸ்க்கெல்லாம் டோட்டலாக வந்துட்டு நான் இந்த வீடியோவில் வந்துட்டு நான் ரீப்ளை பண்ணிடுறேன். கண்டிப்பாக அந்த கமெண்ட்ஸ் கேட்டவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோ வந்துட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சிசி அப்ளை பண்ண அமௌண்ட்டு பே பண்ணணுமான்னு கேட்டிருக்கீங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. சரிங்களா? சிசி அப்ளை பண்ணுறதுக்கு தனியாக பேமெண்ட் எதுவுமே கிடையாது. உங்கள் டியூஷன் ஃபீஸ் தான் அதனுடைய ஃபீஸ். சரிங்களா? சப்போஸ் டியூஷன் ஃபீஸ் வந்து ஏதாவது பெண்டிங் இருந்துச்சுன்னா அதை பே பண்ணிவிட்டு அந்த ப்ராசஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ சிசி அப்ளை பண்ணுறதுக்கு செப்பரேட் பேமெண்ட் கிடையவே கிடையாது. நான் டியூஷன் ஃபீஸை ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் இல்லை பிஜியாக இருக்கேன், ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர் நான் எல்லாமே வந்துட்டு பே பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னா சிசிக்கு எந்தவித செப்பரேட் சார்ஜஸும் நீங்கள் பே பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகலைன்னு சொல்லியிருக்கீங்க. ஃபீஸ் பேமெண்ட் சக்ஸஸ் ஆகிருச்சா அதுங்கிறத மென்ஷன் பண்ணலை. அப்புறம் முடிஞ்சால் ஸ்க்ரீன்ஷாட்டோட எனக்கு ஒரு மெயில் பண்ணுங்கள், நான் செக் பண்ணி பார்க்குறேன். சப்போஸ் ப்ராப்ளம் சரியாகலைன்னா கண்டிப்பாக நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு டைரெக்டாக விசிட் பண்ணி மட்டும்தான் அந்த ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் சரி பண்ண முடியும். 6th செமஸ்டர் ரிசல்ட்டு நேற்று வந்துருச்சு சார். ஆனால் எனக்கு ஒரு பேப்பர் ரிசல்ட் வரல. நானும் என்ன பண்ணணும்னு சார் சொல்லுங்கள் சார் கேட்டிருக்கீங்க. இது டிடியா ரெகுலரா என்ன பேட்ச்சு அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் ஷேர் பண்ணவே இல்லை. ஏன்னா அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபுல்லாக சொன்னால் மட்டும்தான் இந்த கமாண்டுக்கு வந்து நம்ம ரீப்ளை பண்ண முடியும். நான் இதுக்கு தான் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தேன். ஒரு கம்யூனிட்டி டேபில் கூட நான் போஸ்ட் போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி கமாண்ட் கேட்கும்போது கம்பல்சரி வந்துட்டு என்ன பேட்ச்சு, டிடியா ரெகுலரா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே சொன்னால் மட்டும்தான் நம்ம அதுக்கு கரெக்டாக ரீப்ளை பண்ண முடியும். இல்லைனா கண்டிப்பாக கரெக்டாக ரீப்ளை பண்ண முடியாது. நீங்கள் வேணால் மெயில் பண்ணுங்கள். ரெகுலராக இருந்தால் நீங்கள் யூனிவர்சிட்டி விசிட் பண்ணி கேளுங்க. டிடியாக இருந்தால் நீங்கள் கம்பல்சரி அதுக்கு நீங்கள் வந்து கிரிவென்ஸ் கொடுங்க. கிரிவென்ஸ் கொடுத்து ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸோடு கொடுத்து தான் அந்த மார்க்கை வந்து நீங்கள் ரெக்கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஃப்டர் பேயிங் ஃபீஸ் ஐ டிட் நாட் டவுன்லோட் த பேமெண்ட் ஸ்லிப் ஹவு கேன் ஐ டவுன்லோட் சார் பட் பேமெண்ட் இஸ் சக்ஸஸ்ஃபுல். பேமெண்ட் ஆயிடுச்சு ஆனால் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணலேன்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இதுக்கு வந்து யூனிவர்சிட்டி டைரெக்டாக விசிட் பண்ணி தான் இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ண முடியும். சரிங்களா? நீங்கள் பேமெண்ட் பண்ண ரிசிப்ட்டு உங்கள் அட்மிஷன் கார்டை எடுத்துகிட்டு நீங்கள் யூனிவர்சிட்டி விசிட் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கையில் இருக்கணும். சார் பேமெண்ட்டெல்லாம் பண்ணியாச்சு சார், பிரிண்ட் அவுட் டச் பண்ணவும் சர்வர் ப்ராப்ளம்னு வருது சார், டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷோ ஆகலை சார், ப்ளீஸ் டெல் மீ சார். இந்த கம்ப்ளைண்ட்டுக்கும் கம்பல்சரி நீங்கள் யூனிவர்சிட்டி விசிட் பண்ணி தான் ப்ராப்ளத்தை சரி பண்ண முடியும். வேறு எந்த ஆப்ஷனும் கிடையாது. சரிங்களா? போகும்போது ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு போயிருங்க. போகிறதுக்கு முன்னாடி 2-3 டைம் மறுபடியும் ரெஜிஸ்டர் நம்பர் போட்டு அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூனிவர்சிட்டி வந்து விசிட் பண்ணுங்கள். ஃபீஸ் பே பண்ணிவிட்டா அமௌண்ட் டெபிட் ஆகிருச்சு, அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகலை. சேம் தான். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸுக்கு எல்லாமே நீங்கள் கம்பல்சரி யூனிவர்சிட்டி விசிட் பண்ணி மட்டும்தான் இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ண முடியும். நீங்கள் போக முடியலைனாலும் உங்கள் ரிலேஷன் இல்லை ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து லெட்டர் ரைட்டிங் கொடுத்தீங்கன்னா கம்பல்சரி வந்துட்டு அந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு சரியாயிடும். அப்புறம் அமௌண்ட் டெபிட் ஆகிருச்சு, அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகலை, என்ன பண்ணுறது? சேம் ப்ராப்ளம் தான். யூனிவர்சிட்டி விசிட் பண்ணி உங்களுடைய இதை சப்மிட் பண்ணிடுங்க. கண்டிப்பாக அதை உடனே வந்து சரி பண்ணிடுவாங்க. ரீமார்க்ஸ் டைப் பண்ணுற வேலிடு இன்லைன்னு வருது ப்ரோ. நீங்கள் ஆன்லைன் எஸ்பிஐயில் பணம் கட்டுறதை பற்றி டவுட் கேட்டிருக்கீங்க. ஆனால் நீங்கள் ஃபுல்லாக கேட்கல. எதுக்காக அந்த ஃபீஸ் பே பண்ணுறீங்கிறத மென்ஷன் பண்ணலை. முடிஞ்சால் மெயில் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மெயிலில் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன். ஃபீஸ் ஃபார் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வாட் ஆர் த ரெக்கமெண்ட் ஆப்ஷன் ஃபார் அகாமடேஷன் டூரிங் எக்ஸாம் பீரியட்ஸ்னு கேட்டிருக்கீங்க. நீங்கள் எந்த எக்ஸாம் சென்டர் சூஸ் பண்ணியிருக்கீங்க, ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் எந்த எக்ஸாம் சென்ட்ரு, லொக்கேஷன், அந்த காலேஜ் பேர் வந்து எனக்கு மெயில் பண்ணுங்கள். அங்கே பக்கத்தில் உங்களுக்கு எங்கே ரூம் ஸ்டே பண்ணணுங்கிறத நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு நான் ரீப்ளை பண்ணுறேன். ஏன்னா ஹால் டிக்கெட் வந்ததுக்கப்புறம் தான் எக்ஸாம் சென்டர் வந்துட்டு கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஹால் டிக்கெட் வந்ததுக்கப்புறம் எனக்கு மெயில் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் நியர்பை எக்ஸாம் சென்டருக்கு பக்கத்தில் அகாமடேஷன் எப்படி சூஸ் பண்ணுறங்கிறதுக்கு நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன். எக்ஸாம் எப்போ சார்னு கேட்டிருக்கீங்க. ஸோ எக்ஸாம் வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சொல்ல முடியாது. வெயிட் பண்ணுங்கள். எனக்கு அப்டேட் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன். எம்கேகே ஹெல்ப் சென்டர் மெயில் ஐடி இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் ப்ரோ. மெயில் ஐடி எதுவும் கிடையாது. ரிசப்ஷன் ஃபோன் நம்பர் வந்து நான் ஏற்கனவே கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் போட்டிருக்கேன். சரிங்களா? நீங்கள் அந்த கம்யூனிட்டி டேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் அந்த நம்பர் கால் பண்ணி நீங்கள் எக்ஸ்டென்ஷன் நம்பர் வாங்கி நீங்கள் கால் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட்னு வருது. பட் பே பண்ண ஆப்ஷன் வரல. என்ன பண்ணுறது? வேறு ஆப்ஷனே கிடையாது. யூனிவர்சிட்டி விசிட் பண்ணி மட்டும்தான் இதுக்கு சொல்யூஷன் கேட்க முடியும். நீங்கள் போனாலும் சரி, இல்லைன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் ரிலேஷன் யார்ட்டையாவது நீங்கள் கொடுத்து விட்டாலும் கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் வந்துட்டு சரியாயிடும். சார் எக்ஸாம் ஜூலை எண்டா, எந்த மந்த்து நடக்கும் டேட்டு அது கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. வெயிட் பண்ணியிருந்தால் பார்க்கணும். ஏன்னா ஹால் டிக்கெட் வந்து வந்ததுக்கப்புறம் தான் நம்மளால் வந்துட்டு எக்ஸாம் ஸ்டேட்லாம் சொல்ல முடியும். சரிங்களா? அதனால் அந்த அப்டேட் வரவும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சார் ஜெண்டர் செலக்ட் பண்ணும்போது மிஸ்டேக் பண்ணிட்டேன், அதை சேஞ்ச் பண்ணால் என்ன பண்ணணும்? கண்டிப்பாக யூனிவர்சிட்டி டைரெக்டாக விசிட் பண்ணி
அந்த பிரிண்ட் அவுட் அப்ளிகேஷன் ஒரு லெட்டர் ரைட்டிங் கொடுத்தீங்கன்னா அதில் ரெஜிஸ்டர் நம்பர், அப்புறம் உங்களுடைய அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர், என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத தெளிவாக சொன்னீங்கன்னா அவங்க எடிட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் ஃபீமேலுக்கு மேலுன்னு போட்டுட்டேன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருக்கீங்க. சேம் தான். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. லெட்டர் ரைட்டிங்கில் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த ப்ராப்ளத்துக்கு என்ன ப்ராப்ளமோ ஃபீமேலுக்கு பதிலாக மேலுன்னு போட்டுட்டேன் அப்படின்னு நீ சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதை சேஞ்ச் பண்ணிடுங்க. நிறைய பேர் ஒன்றும் சேஞ்ச் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிடுங்க. யூனிவர்சிட்டி விசிட் பண்ணி அதை கண்டிப்பாக நீங்கள் எடிட் பண்ணிடுங்க. பிஏ இங்கிலீஷ் அட்மிஷன் மேக்ஸிமம் சீட்ஸ் எத்தனை சார்? ரெஜிஸ்ட்ரேஷன் இன் பிஏ இங்கிலீஷ் ஷோ ஆகலை. மேக்ஸிமம் சீட்ஸ் அப்படிலாம் கிடையாது. டிடியில் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய சீட்ஸ் இருக்கும். அதனால் ரெகுலரில் தான் அது. ஸோ வந்துட்டு நீங்கள் ஷோ ஆகலை அப்படின்னா நீங்கள் யூனிவர்சிட்டி டைரெக்டாக நீங்கள் விசிட் பண்ணி கூட அந்த அட்மிஷன் டீட்டெயில் வந்து நீங்கள் கேட்டு பாருங்கள். சரிங்களா? இல்லைன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு அட்மிஷன் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கூட நான் வாங்கி கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் அதுக்கப்புறம் கூட நீங்கள் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் சீட்ஸ் வந்து லிமிட்டட்லாம் கிடையாது. நீங்கள் எத்தனை இது வேணாலும் அட்மிஷன் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். நான் கண்டிப்பாக ஏற்கனவே கம்யூனிட்டி டேப்பில் வேணால் செக் பண்ணி பாருங்கள். நான் கண்டிப்பாக அட்மிஷன்ஸோட கான்டாக்ட் நம்பர் கண்டிப்பாக போட்டிருப்பேன். அதை ஃபோட்டோ எடுத்து போட்டிருப்பேன். கம்பல்சரி போட்டிருப்பேன். எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. ஏன்னா மறுபடியும் வேணால் நான் யூனிவர்சிட்டி விசிட் பண்ணேன்னா கண்டிப்பாக மறுபடியும் அட்மிஷனை கான்டாக்ட் பண்ணுற நம்பர்ஸ் எல்லாமே எடுத்து கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ எக்ஸாம்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷனில் நீங்கள் என்ன மிஸ்டேக் இருந்தாலும் கம்பல்சரி வந்துட்டு பேமெண்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஏதாவது மாற்றி செலக்ட் பண்ணிட்டேன், இல்லை ரிசிப்ட் டவுன்லோட் ஆகலை, இல்லை அப்ளிகேஷனே டவுன்லோட் ஆகலை, பே பண்ணுற ஃபீஸ் ஆப்ஷன் வரவே இல்லை, கண்டிப்பாக இதுக்கு யூனிவர்சிட்டி விசிட் பண்ணி மட்டும்தான் அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ண முடியும். ஸோ டிலே பண்ணிடாதீங்க. எக்ஸாம்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி, டேட் முடியறதுக்கு முன்னாடி இந்த ப்ராக்ரஸ் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க. பிரிண்ட் அவுட் எடுத்ததுக்கப்புறம் அதில் எல்லா டீட்டெயில்ஸும், ஃபீஸ் பே பண்ண டீட்டெயில், அப்புறம் பேமெண்ட் பண்ண ரெஃபரன்ஸ் நம்பர் எல்லாமே, சப்ஜெக்ட் கோடு, உங்கள் பேர் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பிரிண்ட் அவுட் எடுத்ததுக்கப்புறமும் நீங்கள் ஒரு தடவை வந்துட்டு மறக்காமல் நீங்கள் வந்துட்டு செக் பண்ணிடுங்க. சரிங்களா? நம்மளுக்கு கமெண்ட் பண்ண இது வரைக்கும் எல்லாருக்குமே நம்ம ரிப்ளை பண்ணிட்டோம். ஸோ இது போக வேறு ஏதாவது கமெண்ட் இருந்துச்சுன்னா மறுபடியும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணிக்கணும்.